Hello friends, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and music production academy. Okay, இன்னைக்கு நான் ஒரு டெமோ வீடியோ போட்டுருக்கேன். இந்த டெமோ வீடியோ என்னன்னா லைவ் மிக்ஸ் எடிட் பண்றது. ஸோ லைவ் மிக்ஸ் எடிட் பண்ணுறதுன்றத டெமோ நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி எப்படின்னா உங்கள் ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பீட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டப் சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் அந்த டெமோ பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க, சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த டெமோ ஆக்சுவலி என்னென்னா நீங்கள் ஒரு லைவ் மியூசிக் ப்ளே பண்ணுறீங்க, கூடயே வந்து ஒரு லூப் ப்ளே பண்ணணும், ஒரு சாம்பிளிங் ப்ளே பண்ணணும், தனி ட்ராக்காக ப்ளே பண்ண நினச்சிங்கன்னா இந்த செட்டப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு சாங் ப்ளே ஆகுது, ஒரு லைவ் மிக்சிங், அது மேலேயே வந்து ஒரு க்ரியேட்டிவ் லூப் இல்லைன்னா ஒரு சாம்பிள்ஸ் தான் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். நான் யூஸ் பண்ணிக்கிற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா Traktor Pro 3, அப்புறம் Ableton Live. இந்த Ableton Live Traktorயும் நான் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து பீட் வந்து சேமாக இருக்கும், பிபிஎம் ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நான் யூஸ் பண்ண ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா அக்காய் கீஸ் 25 இந்த கண்ட்ரோல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கண்ட்ரோல் சூப்பரான கண்ட்ரோல். இது ஒரு Ableton Live இல்லைன்னா FLStudio யூஸ் பண்ணலாம். ஆனால் மேஜராக Ableton Live யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் இது. இந்த கண்ட்ரோலோட அன்பாக்சிங்கும் டெமோவும் கூடிய சீக்கிரம் வீடியோஸாக வரப்போகுது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இந்த லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு டெமோவில். இதுவும் இல்லாமல் ப்ளஸ் பைனே மிக்ஸ் 250 யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் Traktor X1 கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த செட்டப் வச்சு தான் வந்து லைவ் மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணாதீங்க எப்படி பண்ணணுன்ட்டு. இது பண்ணுறதுக்கு இந்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் VMDJ Academy ஜாயின் பண்ணிடலாம். கிளாஸ் நீங்கள் கோர்ஸ் தனியாகவே இருக்குது, லைவ் மிக்சிங் கோர்ஸ் தனியாகவே இருக்குது. பேசிக் டிஜேயிங் மிக்சிங்லேருந்து ப்ரொஃபஷனல் வரைக்கும் நாங்கள் டீச் பண்ணுறோம், ப்ளஸ் லைவ் மிக்சிங்கும் டீச் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே கோர்ஸில் வந்துடும். இந்த செட்டப் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணாதீங்க எப்படி இதை பண்ணுறதுன்ட்டு. கமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சாங் நான் ப்ளே பண்ணுறேன். அந்த சாங் ப்ளே ஆகும்போது இந்த Ableton Liveலேருந்து நிறைய பீட்ஸ் எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த சீக்வன்ஸ் பண்ண பீட்ஸ் எல்லாமே வந்து அந்த சாங் ஏற்றபடி நான் வந்து ப்ளே பண்ணுறேன். இந்த Ableton Liveல இருக்கிற பீட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகாது, கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் பீட்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த சாங்கை மட்டும் நீங்கள் மாற்றிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது மேஷ் அப்னு சொல்லுவாங்க. ஸோ Ableton Live வந்து ஒரு ட்ராக்கில் வந்து எல்லாம் பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணி நான் வச்சுருக்கேன், எல்லாமே வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது லைவாக ப்ளே பண்ண போகிறேன். அது கூடயே வந்து இந்த ஒரிஜினல் ட்ராக், அதாவது Traktorல இருக்கிற வந்து நார்மல் மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ கேட்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் சாங் வந்து லைவ் ரீமிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். ஸோ இந்த டெமோவில் போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த டெமோ மட்டும் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் வந்து ப்ரொஃபஷனல் டிஜே நினச்சினா VMDJ Academy ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் எல்லா லிங்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய கோர்சஸ் இருக்குது, பேசிக் டிஜேயிங், ப்ரொஃபஷனல் டிஜேயிங்லாம் கோர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணி இங்கே எடுத்துக்கலாம். ஸோ லெட்ஸ் ஜம்ப் இன்டு த வீடியோ.
joy.